ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராஜவேலுக்கு வணக்கம், நக்கீரனுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு தெரியும் இன்னைக்கு ராஜவேலு நீங்க வருவீங்கன்னு. நான் கொஞ்சம் மத்தியானம் பிஸியா இருந்தேன், அப்புறம் தான் நியூஸ் பார்த்தேன். எல்லாம் உங்க பங்காளிகள் தொடர்பான செய்திகள் தான். இல்ல எனக்கு தெரியும் நீங்க இந்த விஷயத்துக்கு வருவீங்க என்கிட்ட. ஏன்னா எடப்பாடிக்கு சட்ட ஆலோசகர், சட்ட மேதைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றோம்ல, நம்மகிட்ட ஒரு சட்ட மேதை இருக்கார். அவர் தான் நல்ல நல்ல ஐடியாலாம் சொல்லுவார். எங்கள்கிட்ட வழக்கு மன்றத்துக்கு வருவார், வாங்கி கட்டிக்குவார். ஏற்கனவே ஒரு கேஸை போட்டார் அவரு. அதுல என்னாச்சு, உச்ச நீதிமன்றம் விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு. புகழேந்தி மேல ஒரே கோபத்துல பேசினாரு. அது சம்பந்தமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பேசுங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான விளம்பரங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் படம், முதலமைச்சர் படம்லாம் இடம்பெற்று இருக்கு. இது போன்ற திட்டங்கள்ல முதலமைச்சர் பெயரு படங்கள்லாம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் சி வி சண்முகம். இந்த வழக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்ல, சி வி சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பேசினா 20 லட்சம் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தை அப்படின்னு வந்திருக்கு நியூஸ். எனக்கு நான் ஒரு கேஸ்ல நான் பார்த்தேன், டிஃபர்மேஷன் கேஸ்ல கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றீங்களான்னு கத்துறாங்க. அப்போ இப்ராஹிம் கலீபுல்லா பெஞ்ச், அப்போ ஜஸ்டிஸ் அப்போ அதே மாதிரி தான் ஆச்சு. ரகலை அடுத்து பேசவே விட மாட்டாங்க. கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி. இல்லை சார், நான் தெரியாம கேட்கிறேன். ஏதாவது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மூளை குழம்புனவங்க கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு போய் ஏதோ ஒரு திட்டங்கள் சேருது, அதை சேர்றதை தடுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்கன்னு நாடு பூரா சொல்லுவாங்கல்ல மக்கள். அம்மா எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க மக்களுக்காக, சொல்லுங்க பார்ப்போம். லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்து கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, முதியோருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. என்ன இப்ப ப்ராப்ளம் உங்களுக்கு? அம்மா குடிநீர் எல்லாமே நம்ம சொன்னோம்ல, அது அவங்க ஆட்சிக்கு விட்டாங்க சார். அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க கலைஞர் பேர்ல தான் சொல்லுவாங்க, இல்லை அவர் பேர்ல சொல்லுவாங்க. மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேருகிறதா? அதுதான் முதல்ல என்ன சொன்னோம். 1000 ரூபாய் கொடுக்குறப்போ இதே பழனிசாமி இந்த குரூப் என்ன சொல்லிச்சு, எல்லாருக்கும் கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க கீழே ஒருபடி கீழே இறங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு. முதலமைச்சரும் கீழே வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு 1.25 கோடி என்னவோ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடிங்கன்னு சொல்லி அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பூமி உள்ளவரை அம்மா புகழை நிலைத்திருக்கின்றோம். காரணம் என்ன? தலைவரை இன்னும் சொல்லும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்றோம். அம்மா திட்டங்கள் அனுதினமும் போற்றி புகழ்பாடி வழங்குகிறோம் பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ். அதை மக்களுக்கு போய் சேருது செய்யறாங்கன்னா அதை போய் தடை பண்ற நோக்கோட நீங்க போய் அதை கேஸ போட்டு நீங்க அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ போட்டு, அப்பயும் நல்லா கவனிங்க, இங்க ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஸ்ரீவஸ்தா சுந்தர் இவங்க பெஞ்சு சில திட்டத்துல பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேரை பயன்படுத்தாம நல்ல திட்டங்களை அறிவிச்சுக்கலாம், நாங்க நல்ல திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு எதிராக நாங்க எதுவும் சொல்லலைன்னு சொல்லி அப்பொழுதே சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடியாவது அந்த எரிச்சல் தாங்காம இது மக்களுக்கு போய் சேருகிற திட்டங்கள். மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் போகுது, 10th மேல படிக்கிற பசங்களுக்கு. அப்புறம் இந்த மகளிர் உரிமை திட்டம், இந்த மகளிர் தலைவி அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டங்களை நீங்க கொடுக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க சார்? ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜவேலு பழனிசாமி ஒழிச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அம்மா வரலாற்று பிழையை செய்து விட்டார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் இந்து முன்னணி மாநாட்டில் போய் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்படிதான் பண்றாங்க, ஒண்ணு வேணுன்னே பண்றாங்க. பண்ணும்போது சி வி சண்முகத்துக்கு ஏதோ ஏகப்பட்ட கோபம். அது என்ன கோபம்னு தெரியல எனக்கு. அவர் மது விஷயமா, பார் விஷயமா விழுப்புரத்துல போய் பேசிட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எங்கேயும் பேசல,
அங்கதான் போய் டாஸ்மாக் பத்தி பேசுறாரு. அதாவது முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள். அதே போல் கடம்பூர் ராஜு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா செஞ்ச வரலாற்று பிழை, இப்போ சிவி சண்முகம் போட்ட இந்த வழக்கு, இது எல்லாமே பாதிக்கக்கூடியது எடப்பாடிக்கு தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, இல்ல அவங்க கவுக்குன்னு முடிவு பண்ணிருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமி கவுக்குறதுக்காக இன்னும் நீங்களாம் ட்ரை பண்ண வேணாம். இப்ப நான் போடுன்னு போட்டுட்டு இருக்கேன். அது இல்ல, அதுக்காக திமுக ட்ரை பண்ண வேண்டியதில்லை. அவங்களே தோண்டி அவங்களே உள்ள போய் புதைச்சி அவங்களே மண்ணை முடிக்குவாங்க. அதானே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹைகோர்ட் சொன்ன பின்னாடி அப்சர்வேஷனே இல்லாம திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே அது ஜஸ்டிஸ் PR கவாய், சாதாரண ஜஸ்டிஸா எவ்வளவு பார்த்தவர் அவர் திரும்பி இவங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லவும் புரட்சி தலைவர் அம்மா பேர்ல எவ்வளவு ஸ்கீம் இருந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இது ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, கோர்ட் டைம் நீங்க. அந்த பெஞ்ச் வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டுடுச்சு. இது ஒரு அவமானம் இல்லை? உடனே அதுக்கு ஒரு கேஸ் போடலாமா? புகழேந்தி மேலே ஒரு டிஃபமேஷன் போடலாமா? போடு, நான் ரெடியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு கேவலன்ற நான். அதுக்கு பின்னாடி இது வந்து 10 லட்சம் ரூபாய் பெனால்டி சுப்ரீம் கோர்ட்டு ராஜவேலு. இப்ப அதை விட காமெடி என்னன்னு கேட்டா, இங்க இந்த மகளிர் துறை அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது வந்து அமுதா IAS அவங்க சொல்லும் பொழுது கவனிச்சேன். அது வந்து இந்த பட்டா கிட்டா அதெல்லாம் லேட் ஆகுதுன்னு கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நல்லதை பாராட்டுவோம். மூளையிலே சிறுநூலும் புதுநூலாயின் முடிதனிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும் சொன்னான். அதுதானே உண்மை. மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு பேரறிஞ்ச பெருதிரை அண்ணா சொன்னார். ஆகவே இது வந்து ரொம்ப கேவலமான விஷயங்க. இவளுக்கு எதையும் தெரிய மாட்டேங்குது. திருச்செங்கோடுல இதே பொன்னையின் தலைமையில தலைவர் பேசுறாரு, ஆட்சிக்கு வந்த பின்னாடி பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா ராஜவேலு? இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச். புரட்சி தலைவர் MGR பேசுறாரு. என்ன நடிகை நாடாள முடியுமான்னு கேட்டார் கலைஞர். இவர் முதலமைச்சராக முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டார். ஆனா நான் ரொம்ப இருமாப்போட சொல்லல, மக்களின் ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன். எனது நண்பர் கலைஞர் முன்னாள் முதல்வர் அவர்கள் இன்னமும் இவன் எத்தனை நாளைக்கு இவன் வந்து CM இருப்பான்னு கேட்டுட்டு இருக்காரு. என்னை மன்னிக்கணும், நான் கலைஞர்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கல. கலைஞர் மிகவும் திறமை மிக்கவர், பல ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். ஆகவே ராமச்சந்திரனுக்கு என்ன செய்தால் மக்களுக்கு போய் சேரும், என்ன நலத்திட்டங்களை சொன்னால் நடைமுறைப்படுத்த முடியும். ஆகவே நம்மால் செய்ய முடியாததை, மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாததை நாம் ராமச்சந்திரன் என்னுடைய நண்பரிடத்திலே சொல்லி அந்த திட்டங்களை மக்களிடத்திலே போய் சேரும்படி சொல்லுவோம் சொல்லி ஏதாவது நல்ல திட்டங்களை, பயனுள்ள ஒரு திட்டங்களை சொல்லுவார் கலைஞர் எதிர்பார்த்தா. அவர் நடிகை நாடாள முடியுமா, எத்தனை நாளைக்கு ஒரு ஆட்சியில் இருப்பாருன்னு பேசுறாரு. அது எனக்கு வருத்தத்தை தருகிறதுன்னு சொன்னார். யாரு? பொன்னையன் தான் தலைமை அந்த கூட்டத்துக்கு. இதே பொன்னையனும் நானும், அண்ணன் பொன்னையனும் நானும் இதுக்கு போயிட்டு இருக்கோம். செய்யார பக்கத்துல செய்யாரு தான் நினைக்கிறேன். நான் ஒரு பை எலெக்ஷன் போயிட்டே இருந்தா அப்ப கலைஞர் முதல்வர் திட்டங்கள் இருந்தது. அப்புறம் அந்த போர்டெல்லாம் பார்த்தோம், கலைஞர் போட்டோ இருந்தது. சரி, நான் அண்ணன் கிட்ட சொன்ன, பாருங்க நான் என்ன கழட்டாம இருக்காங்கன்னு. எப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுவே அடிப்படையே தெரியல சட்டமேதைக்கு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்த பின்னாடி, ரேஷன் கடையிலையோ இந்த திட்டங்களை கொடுக்குற இடத்துலையோ இந்த முதலமைச்சர் படத்தையோ இல்ல முன்னாள் முதல்வர் படத்தையும் இதை வச்சாலும் தப்பு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சுருட்டி எடுத்துட்டு போயிடுவான் எலெக்ஷன் கமிஷன். இருக்க சிலைகளுக்கெல்லாம் மறைச்சி போர்வை பொத்தி வச்சிருவாங்க. அது மூலியமா ஆதாயம் தரக்கூடாது, வாக்குகள் பெறக்கூடாதுன்னு சொல்லி. இது என்னங்க வைத்தறிச்சல் இது? போய் மறுபடியும் மெட்ராஸ்ல வேற ஒரு கோர்ட், இங்கேயும் ஃபைன், இங்கேயும் பெனால்டி போட போறாங்க. பாருங்க, வேடிக்கை பாருங்க. இப்போ இதை வாபஸ் வாங்கலாம் சிவி சண்முகத்துக்கு இங்கேயும் மரியாதை போகுது. என்னன்னா மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள், இது மூலியமா எவ்வளவு பணம் போயிட்டு இருக்குன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கணும், பணத்தை கொடுக்கறதுக்கு விடக்கூடாதுன்னா, சிவி சண்முகம் நீ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. நான் திமுகவுக்கு சப்போர்ட் எல்லாம் பேசல. உன்னோட தொகுதியில நீ வந்து பணம் கொடுக்காம இருக்கியா சொல்லுங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கீங்களா? இதை பத்தில நீங்க என்னென்ன பேசிருக்கீங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், மறந்துட்டீங்களா? சார், எல்லா இடங்களிலும் போய் அவர்கள் திட்டங்களை சொல்லி வாக்குகளை பெறுவது வழக்கமாகிவிட்டது. நான் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன்? 1.25 கோடி லட்சம் மகளிர் 1000 ரூபாய் போய் சேருதுன்னு சொன்னா, நீ புத்திசாலியா இருந்தா என்ன சொல்லணும்? புத்திசாலி இல்ல, விடு, அது வேற விஷயம். நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, புரட்சி தலைவி அம்மா வழியில், தலைவர் வழியில்
இது போன்ற திட்டங்களை எல்லாம் ஸ்டாலின் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இது தடங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அம்மா திட்டங்கள் எதாவது விடுபட்டு இருந்தால், அதை நிறுத்தி இருந்தால் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும். எங்கேயோ ஒரு ஸ்கீம் நின்று போச்சுன்னா அதை வேண்டுமென்றே நிறுத்துகிறீர்கள். அந்த பிரச்சனை நான் குரல் கொடுத்தப்போ சத்துணவு அம்மா கேண்டீன் அந்த விஷயமா அப்புறம் அவர் 21 கோடியை ஒதுக்கினார். அதை டிமாண்ட் பண்ணும்போது ஒதுக்கி கொடுத்தார். ஸோ அதையெல்லாம் நாங்கள் மூட மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழியை கொடுத்துட்டார். ஆட்சிக்கு வந்தோடனே ஞாபகம் இருக்கா, உங்க ஏரியான்னு தான் நினைக்கிறேன், பெரம்பூர் பக்கம் அந்த போர்டை உடைச்சிட்டாங்க. திரும்பி கூட இந்த போர்டை வைக்க சொன்னார். சார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய முதல்வருக்கு வக்காலத்து வாங்க பேசிட்டு இல்லை. அடிப்படையா எவ்வளவு தப்பு பண்றீங்கன்னா, மக்கள் காரி துப்புவான். யாராவது ஒரு ஆளு கொடுக்கறத போய் நிறுத்தினா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? ராஜவேலு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சொல்லணும்னா கொடுமைகள் இருக்காங்க. இன்னும் இந்த நாடு வளம் பெற்று இல்லை. வடக்கே இருந்து இங்க பிழைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு இருக்கான் பாருங்க. மோடி தலைமையில் வல்லரசு நாடுன்றோம். என்ன நடக்குது? ட்ரெயின்ல வந்துகிட்டே இருக்கான், பாட்னா எக்ஸ்பிரஸ்ல. பீகார்ல இருந்து மேல நேபாள்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க பிழைக்கிறதுக்கு. இதுதானே நிலைமை. நீங்களும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கீங்க, அவரு அதிமுகவில் இருக்கிறாரு. இப்ப அவர் திமுக திட்டங்களை எதிர்த்து அங்க போறாரு. படங்களை பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரிலாம் திட்டங்கள்லாம் சொல்லி அங்க போறாரு. இப்ப நீங்களும் தொடர்பா இப்ப பேசுறீங்க. மக்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேர வேண்டியதை இந்த மாதிரி போனா மக்கள் எதிர்ப்பாங்க, மக்கள் மனநிலையில் ஒரு எதிர்ப்பு வரும். இது பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா தான் அமையும் அப்படின்னு. அப்ப அதானே உண்மை. ஏன் நம்ம தப்பா பேசணும்? மக்களுக்கு போய் எதா இருந்தாலும் சேரட்டும் சார். முதல்ல என்னுடைய நண்பர் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், மயிலாப்பூர்ல வழக்கறிஞர். அவர் தான் இந்த ஸ்கீம் எல்லாம் கொடுக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொன்னார். அது தேர்தல் நேரத்தில் சொல்லிக்கோங்கன்னு எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அரசியல் போராட்டங்களை வாக்குத்தளத்தில் தான் தீர்க்கப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப இது அரசியல் ரீதியா திமுகவுக்கு பேர் போகும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கா? ஆமா சார், ஒரு கெடுக்கணும்னு சார். நீங்க திமுகவுக்கு கெட்ட பேர் கொண்டு வரது அப்புறம் விட்டுருங்க. என்னுடைய இன்டென்ஷனை நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ராஜவேலிட்ட நக்கீரன்ட்ட பார்க்குற மக்கள்கிட்ட, நீங்க அவங்க மேல அவங்க மேல பொறாமையா ஏதாவது பண்ணி வைத்திருச்சலுக்கு இதை நிறுத்துங்கன்னு சொல்லி சப்போஸ் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்படுறது யாருங்களா? அம்மா ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது நிறுத்த முடிஞ்சதா? எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்கல்ல, முடியல. அதை சக்சஸ் பண்ணி காமிச்சு சொல்லணுமோ? நினைச்சு பாருங்க. அப்ப நீங்க மக்களுக்கு போய் சேரணும் சார் திட்டங்கள். அதை கவனிங்க. அதுல குறை இருந்தா சொல்லுங்க. எதிர்கட்சி சேரவே கூடாதுன்னா மக்கள் என்ன நினைப்பான்? 1.25 கோடி மகளிருக்கு 1000 ரூபாய் போகுது. அம்மா இருக்கும்போது பென்ஷன் 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. அது கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. பிலோ பவர்ட்டியில் இருக்க 2 கோடியே சொச்சம் பேருக்கு எல்லா பலனும் கிடைக்கிற மாதிரி எவ்வளவு திட்டங்கள் அம்மா செஞ்சாங்க. அப்ப நீங்க திமுக செய்த என்ன செய்யறாங்களோ திட்டங்களை வரவேற்கணும். அந்த திட்டங்கள் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லணும். இதுதான் மக்கள் மேடை, அதுதான் டெமோக்ரஸி. அததான் இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அங்க போய் சொல்லு, இந்த ஸ்கீம் இது மூலியமா ஓட்டு கேட்கறாங்க தப்புன்னு சொல்லு. இங்க ஏட்டா கூட்டு வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க நீங்க அப்படின்னு. ஆட்சிக்கு வர்றது மக்களுக்கு சேவை செய்வதற்காக. ஆகவே அது எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தா தப்பு. இது லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேட்கறாங்கன்னு. ஆனா திட்டங்கள் ஏழை மக்களுக்காக. பேரறிஞர் அண்ணா அதை தானே விரும்பினார், தலைவர் அதை தானே சொன்னார். தானே திட்டங்கள். இதுக்கு போய் கேஸ் போட்டா என்ன? நான் என்ன நினைக்கிறேன் ராஜவேலு, இப்ப நீட்டாவே எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தே செயல்படுறாங்க. ஆகவே எதிரிகள் தேவையில்லை. இந்த விஷயம் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. எவனாவது இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வேலை பண்ண சொல்லிட்டோம், போய் மேடையா இப்போ கோர்ட்டு கூட அதான் மென்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. பழனிசாமி போராட்டத்திலாம் நல திட்டங்கள் இனிமேல் இல்லை, கொடுக்க முடியாது. அம்மா கொடுத்த ரேஷன் அரிசி 20 கிலோ இல்லை, நோ. இது மாதிரி திட்டங்கள் கொடுப்பது தவறு. அது மாதிரி அம்மா கொடுத்த லேப்டாப் கிடையாது, அம்மா கொடுத்த சைக்கிள் கிடையாது. ஆகவே மு.க. ஸ்டாலின் எந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் செல்லாது, எதுவுமே வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பத்திரமா வந்துட சொல்லுங்களா பாக்குறேன். அங்கேயே அடிச்சு துரத்துவான் ரோடா ஜனங்க. ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்குது. கருப்படி காமிச்சு கலாட்டா பண்ணி எல்லாம் போகுது. இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமா பேசுறா அதை தான் செய்வான். நன்றி சார். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.